எனக்கு குருநாதர் எத்தனை கடமைக்கு அப்புறம் கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு லேசாக எடுத்துக்கிறதுக்கு சதா நீங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு சதா என்னுடைய பொழுதுபோக்கெல்லாம் எது, நான் யாராருக்கெல்லாம் வாக்கு கொடுத்து நல்லது ஆகணும்னு சொன்னோம்னா அவங்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சினா சக்தி வரணும்னு தவம் இருக்கிறேன். முதல்ல அந்த மகிழ்ச்சினா சக்தி எனக்குள்ள தியானிக்கிறேன், வலுப்பெற செய்றேன். நான் யாராருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தேன்னா அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க உடம்பு நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த அருஞானம் பெறணும், அவங்க மகிழ்ச்சி பெறணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க பாக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படிதான் ஏன் தவம். கோயில்ல போய் இங்க சில பேர் பார்க்கலாம், மீனாட்சி கோயில காளி, காளி கோயில காளி, மூகாம்பியில போய் நான் தவம் இருந்தேன், அந்த மூகாம்பியுடைய சக்தி பிறகுன்னு நிறைய பேர் அங்க சுத்தி சுத்தி வட்டம் இருப்பாங்க, பாக்குறோம் இல்ல. அங்க போக குடிசையால் போட்டு மூகாம்பி சக்தி பெற போற தவம். என்ன விடாதபடி சோறு போக பாக்கி நேரம் தான் அங்க சில சாதுகள் இருப்பாங்க, அங்க இருக்கிற காட்டுல இருக்கிற பூவெல்லாம் கட்டி கொண்டு மூகாம்பி கொடுத்தாச்சுன்னா மெச்சி எனக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்குள்ள ஒரு சிறு குழந்தை ஒண்ணுக்கு ரெஞ்சுன்னு தெரிஞ்சு தடை ஆயிப்போச்சு. உடனே சுத்தி எழுத்து தடை நடை சாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊதுபத்தியும் தண்ணி ஊற்றி சுத்தப்படுத்துறப்ப சாமிக்கு அப்புறம் சக்தி வந்துடும். இந்த குழந்தை ஒண்ணுக்கு இருந்துச்சுன்னா அங்க சக்தி கெட்டு போகுது. இவங்க கால ரோட்ல போறேன் நரகளை நீச்சு வந்துடுறான், தீட்டுல அவங்க நடந்து போறத வந்துருக்குது, இதெல்லாம் வர இவங்க காலில் இருக்க இந்த தீட்டு அங்க போகாம இருக்குதா. ஒரு மனிதனை ஒரு தீட்டுள்ள மனிதனையும் மற்றது பார்த்தாச்சும் இந்த கண் கவுந்துருது, இந்த ஆன்மால இது வருது, இது யார் சுத்தப்படுத்துறது? இவங்களெல்லாம் சாங்கிய சாஸ்திரங்களை வச்சு பக்தி என்ற நிலையில தன் ஒழுக்கத்தை இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று தவறான வாதைகளை பாய்விக்கிறார். காரணம், நாம் ஒரு தீமையை நாம் பார்த்தோம், உடனே நாம தூய்மைப்படுத்த வேண்டும். அந்த மகிழ்ச்சியான சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுது பெறும். அவர் தீமையான செயல்படணும், என் பார்வை அவர் நல்லதாக்க வேண்டும், அவர் நல்லது செய்யும் உணர்வுகள் அவர்களை விளைய வேண்டும் என்ற போது அவரால் பார்த்து இங்க பதிவாக்கப்பட போகும்போது இது நமக்குள் இதை வளராது தடைப்படுத்துகின்றது.